குழாய்கள் தொட்டிகளை வச்சு ஒன்றும் கிடையாது, பின்னம் தான் இது. பைப்ஸ் அண்டு சிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. பின்னம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். பின்னத்தில் கூட்டல் கழித்தல் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அதுதான் அது அப்ளைடில் கேட்குறான். பாருங்க, ரெண்டு குழாய், ஒரு தொட்டி இருக்குது. ஒரு தொட்டியில் ரெண்டு பைப் இருக்குது. இது பைப் ஏ, பைப் பின்னு வச்சுக்கோங்க. ரெண்டு குழாய்கள் ஏ மற்றும் பி ஒரு தொட்டியை 10 மற்றும் 12 மணி நேரங்களில் நிரப்பும். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதான் ஏன்னு வச்சுக்கோங்க. பி ஏ மட்டும் திறந்து விட்டீங்க அப்படின்னாக்கா, ஏ மட்டும் ஓப்பனில் இருந்தாக்கா எவ்வளோ நேரத்தில் ரொம்புமாமா? 10 மணி நேரத்தில் ரொம்பிடும். அல்லது பி மட்டும் திறந்து விட்றீங்க, அப்போ எவ்வளோ நேரத்தில் ரொம்புமா? இப்போ சொல்லுங்க பார்ப்போம், எந்த குழாய் பெருசு, ஏவா பியா? ஏன் பின்னீங்க? அப்புறம் 12 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகுமா? பார்த்துக்கோங்க, 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் பைப் சின்ன. அதான் சொல்கிறேன், கற்பனை பண்ணுங்க தயவு செஞ்சு. படமாக மாற்றுங்க வார்த்தையை, முடிஞ்சு போச்சு வேலை. என்ன சூர்யா எங்கே வரல? 2 மணி நாளா ஊரில் இருந்தே வரல. சரி, புரிஞ்சுதா? கற்பனை பண்ணணும், அதான் வேணுமான்னு பார்க்குறான். சரி, மூன்றாவது குழாய் சி அந்த தொட்டியில் உள்ள நீரை 20 மணி நேரங்களில் வெளியேற்றினால், சின்னதாக ஓட்டை இருக்குது, தண்ணி ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு அர்த்தம் இது, தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. அந்த பைப்பு மூணாவது துப்பாக்கொட்டி தண்ணியை திறந்து விட்றீங்க. திறந்து விட்டா என்ன பண்ண? தான் சி தொட்டியை காலி பண்ணிடும். திறந்து விட்டா எவ்வளோ நேரத்தில் காலி பண்ணுமாம்மா? 20 மணி நேரத்தில், 20 hours. அப்போ இந்த 3 பைப்பில் இருக்கிறதுல சின்ன பைப்பு இது சி. இப்போ 3 குழாயும் ஒரே நேரத்தில் திறந்து விட்றாங்க. இது 2 திறந்து விட்டாச்சு, இதையும் திறந்து விட்டாச்சு. இங்கே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும், இங்கே தண்ணி வெளியில் போயிட்டே இருக்கும். தண்ணி ஒரு ஸ்டேஜில் ரொம்பாதா? ரொம்பவும். 1 மணி நேரத்தில் இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இது 1/2 லிட்டர் வெளியேற்றுதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். இது ஒரு 3/4 லிட்ரு உள்ளே கொட்டும், சரியா? இது ஒரு 1 லிட்டரு உள்ளே கொட்டும், புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ 1 ஹவரில் தண்ணி உள்ளே விழுகிறது எவ்வளவு? 1.25 லிட்ரு. 1 ஹவரில் தண்ணி வெளியேறினது எவ்வளவு? 6 லிட்ரு போயிடும். மிச்சம் எவ்வளோ தண்ணி நிற்கும்? 1.25 லிட்ரு 1 ஹவரில் மிச்சமாகும். அப்படியே ரொம்ப நேரம் ஆயிரும், ஒரு ஸ்டேஜில் ரொம்பிடும். புரிஞ்சா கான்செப்டு? இப்போ என்ன பண்ணணும்? இது 2 என்ன ஆகுது? உள்ள தண்ணியை ஆட் பண்ணுது. அப்போ இது 2ஐயும் ஆட் பண்ணணும். இது என்ன பண்ணுது? தண்ணியை வெளியில் கொண்டு போகுது. இது என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இப்போ 1 ஹவரில் ஏ மட்டும் திறந்துருந்தாக்கா எவ்வளோ தண்ணி அதில் கொட்டியிருக்கும்? ஏ மட்டும் திறந்துருந்தால் எவ்வளோ நேரத்தில் தண்ணி ரொம்பும்? 10 மணி நேரத்தில். அப்போ 1 ஹவரில் எவ்வளோ தண்ணி ரொம்ப இருக்கும்? 10ல் 1 பங்கு ரொம்ப இருக்கும். கரெக்டாக? 10 மணி நேரத்தில் ரொம்புமா? 1 மணி நேரம் திறந்துருந்தாக்கா, ஏ மட்டும் 1 மணி நேரத்தில் திறந்துருந்தாக்கா எவ்வளோ தண்ணி அதில் கொட்டியிருக்கும்? 10ல் 1 பங்கு கொட்டியிருக்கும். புரியுதா? பி மட்டும் திறந்துருந்தாக்கா 2 ஆட் பண்ணுது, ஸோ இது 2 ப்ளஸ்ஸு. பி மட்டும் திறந்துருந்தாக்கா 1 ஹவரில் எவ்வளோ தண்ணி அதில் கொட்டியிருக்கும்? 12ல் 1 பங்கு கொட்டியிருக்கும். கரெக்டா? ஏன்னா அது 12 மணி நேரத்தில் ரொம்ப கான்செப்ட் தான். இங்கே பின்னம் தெரியும், கூட்டல் கழித்தல் கான்செப்டை புரிஞ்சுன்னா மறக்காது. சி மட்டும் திறந்துருக்கு, சரியா? எவ்வளோ நேரத்தில் காலி பண்ணும்? ஃபுல்லாக இருந்தால், தொட்டி ஃபுல்லாக தண்ணி இருந்தால் எவ்வளோ நேரத்தில்? 1 ஹவர் திறந்துருக்கு. அப்போ எவ்வளோ காலி பண்ணியிருக்கும்? சி மட்டும் 20ல் 1 பங்கு காலி பண்ணியிருக்கும். மைனஸ். இது 2 ஆட் பண்ணுறது, இது மைனஸ். இதை சால்வ் பண்ணி நான் அதான் ஆன்சர். புரிஞ்சுதா? கூட்ட முடியுமா? எதை இந்த 3ஐயும் கூட்ட முடியுமா?
சால்வ் பண்ண முடியுமா? கூட்டணும் கழிக்கணும்னா என்ன வேணும்? ஓரின பின்னமாக மாற்றணும், லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் என்ன பண்ணணும்? மேலேங்கிலையும் பண்ணணும். சரி ரைட். இப்போ 3 பேரும் எங்கே சந்திக்கிறாங்கன்னு பார்க்கணும். மீ சி மா. அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தா ஷார்ட்கட்டு அந்த 3 நம்பரில் பேசிக் முடிக்காதவங்க முடிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். பின்னம் கூட்டல் கழித்தல் பெருக்கல் பின்னத்தோட வகைகள் இதெல்லாம். இந்த பெரிய நம்பர் இதை டபுள் ஆக்குறோம். 40 40ல் 3 பேர் சந்திப்பாங்களா? இவர் சந்திக்க மாட்டார். அடுத்தது 60 60ல் 3 பேர் சந்திப்பாங்களா? ஆமாம் 12 12 5 60. அப்போ 20 எதாவது மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும். இதே வேல்யூ கிடைக்குன்னா என்ன பண்ணணும்? மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை 12 எதோட மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும். அப்போ தான் என்ன ஆகும்? இதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு பின்னம் கிடைக்கும். இல்லைனா தப்பாயிரும். 10 எதால் இருக்குன்னா 60 கிடைக்கும். இப்போ எல்லாம் இதாகிடுச்சா? இப்போ கீழே உள்ளது 6/60 ப்ளஸ் 5/60 ப்ளஸ் 3/60 மைனஸ். இதே எப்படி எழுதலாம்? கீழே உள்ளது என்னது? சும்மா எத்தனை சம பங்கு, ஓகேவா? அப்போ 60 6 + 5 - 3 சால்வ் பண்ணானே வரும். 8 8/60. அப்போ 1 மணி நேரத்தில் 60 சம பங்கு போட்டோம்னா அந்த தொட்டியோட இதை 8 பங்கு தண்ணி மிச்சம் நிற்கும். புரியுதா? இப்போ அதை தலைகீழாக மாற்றிக்கங்க. அப்போ எவ்வளோ நேரத்தில் மிச்சமாகும்? 60ல் 8 பங்கு தண்ணி நிற்கும். அப்போ 60 பங்கு மிச்சமாகணும். /8. 60ல் எத்தனை 8 இருக்குது? 7 மணி நேரம் 56. 7 1/2. சரியா? இங்கே பாருங்க எத்தனை 60 இருக்கு? சரி எத்தனை 8 இருக்கு? 8 7 56. 8 7 56. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 4/8 அடித்தோம்னா 1/2. அப்போ எவ்வளோ நேரத்தில் ரொம்ப தண்ணி? 7.5 மணி நேரத்தில். யாருக்கு புரியல? கரெக்டா? யாருக்கு புரியலை கேளுங்க. புரியாதவங்க கேட்டிங்கன்னா இன்னொரு தடவை சொல்லுவேன். புரிஞ்சிருச்சா? ரைட். அடுத்தது ஒரு குழாயானது தான் கான்செப்ட். பின்னத்தோட கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் தெரியணும். கூட்டல் கழித்தல் தெரிந்தால் போதும். அப்புறம் இதை புரிஞ்சுக்கணும். வெளியில் போகிறத மைனஸ் பண்ணணும், உள்ளே ஆட் ஆகிறத ப்ளஸ் பண்ணணும். சமான பின்னமாக மாற்றி சால்வ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. கடைசியில் கிடைக்கிறது என்ன பண்ணும்? இது டோட்டல் பங்கு. 1 ஹவரில் 60ல் 8 பங்கு நிரம்பிடும் தொட்டி. அப்போ 60 பங்கு ரொம்பன்னா என்ன பண்ணும்? தலைகீழாக போட்டு 60ல் எத்தனை 8 இருக்குது? 7.5 8 இருக்குது. அப்போ 7.5 மணி நேரத்தில் ரொம்பிட்டு. அதுதான் திரும்ப கேட்டேன். இதை சால்வ் பண்ணியாச்சா? 1 ஹவர். இது 1 ஹவரில் நடக்கிற விஷயம். புரிஞ்சுதா? அதை சால்வ் பண்ணியாச்சு. 1 ஹவரில் இதை திறந்து விட்டாச்சு, இது திறந்து விட்டாச்சு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அந்த தொட்டியை மொத்தம் 60 சம பங்காக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாக்கா எத்தனை பங்கு தண்ணி நிற்கும்? 8 பங்கு தண்ணி நிற்கும் 1 ஹவரில். புரிஞ்சுதா? மொத்தம் எத்தனை பங்கு தண்ணி? 60 பங்கு தண்ணி. 1 ஹவரில் 8 பங்கு ரொம்பனாக்கா 60 பங்கு ரொம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ 60/8 போட்டோம்னா 60க்குள்ளே எத்தனை 8? எத்தனை 8 இருக்குது? 7.5 8. புரிஞ்சதா? இதுதான் கான்செப்டு. மறக்காது கான்செப்டை புரிஞ்சிட்டுனா. இல்லைனா நாளைக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாது. புரியலைன்னா இன்னொரு தடவை கேட்டுக்கோங்க, சொல்கிறேன். திரும்ப போட்டு பாருங்கள், வீடியோ பாருங்கள் தயவு செஞ்சு. ஃபீஸ் கட்டாதெல்லாம் போட்டு பார்த்து வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் அறிவை. நம்ம ஸ்டூடெண்ட் போட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க, என்னென்னு தெரில. வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. சரி, ஃப்ரீயாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான் யூடியூப்பில் நிறைய பேர். ஒரு குழாயானது தொட்டியை 2 மணி நேரத்தில் நிரப்பும். அந்த தொட்டியில் துளையின் காரணமாக
2 மணி 3வது, அதாவது 2 1/3 மணி நேரத்தில் நிரம்புமெனில் அந்த தொட்டியில் உள்ள நீர் முழுவதும் காலியாக எடுத்துக்கொள்ளும் நேரம். அந்த ஓட்டை இருக்குல்ல, ஓட்டையோட கெப்பாசிட்டி கேட்குறான், அவ்வளோதான். சரியா? என்ன பண்ணியிருக்கான், 1 மணி நேரத்தில். ஆமாம், ஒன்றும் கிடையாது, இது மைனஸ் இது, அவ்வளோதான் கிடைச்சிரு ஆன்சர். சொன்னால் புரிஞ்சுக்குவீங்களா? சரி, சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு குழாய் வந்து அந்த தொட்டி என்ன பண்ணிடும், 2 மணி நேரத்தில் ரொப்பிடும், 2 ஹவர்ஸில். ஓட்டை இருக்குது, ஓட்டை காரணமாக எவ்வளோ நேரம் ஆகுது, 2.5 மணி நேரம் ஆகுது. அப்போ இந்த 2.5க்குள்ளே என்ன இருக்குது, இந்த ரெண்டும் இந்த இதோட கெப்பாசிட்டியும் கலந்துருக்கு. அப்போ இதிலேருந்து என்ன பண்ணணும், இதை அல்லது இதை தானே கேட்குறான், ஏதோ ஒன்று மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், ரைட், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இதை தூக்கினோம்னா இதோட இது மட்டும் கிடைக்கும் நமக்கு. அதான். சரி பார்ப்போம். 1 ஹவரில் அது ப்ளஸ்ஸா, ப்ளஸ் 1 ஹவரில் எவ்வளோ ரொப்போம், இந்த இது மட்டும் திறந்துருந்தா 2ல் ஒரு பங்கு ரொப்பிடும். ஓகேவா? தொட்டி காலி, அது காரணம்னால என்ன ஆச்சு, அதில் பிரச்சனை இருக்குது. இப்போ 2 1/3 இது என்ன பின்னம், கலப்பு பின்னம். ஸோ என்ன பண்ணுறோம், ஏன்னா இது வந்துட்டு என்னது பின்னமாக இருக்குது, இதையும் என்ன பண்ணணும், நம்ம பின்னமாக மாற்றிக்கணும். போட்டோம்னா என்ன ஆயிரும், 7/3 ஆயிரும். எக்ஸ்ட்ரா டைம் ஆகுது. ஸோ 1 ஹவரில் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கும், 1 7/3 1 7/3 அப்படின்னா என்ன அர்த்தம், வகுத்தல், அது வகுத்தல் தானே, ஒன்றுமே இல்லை, பின்னத்தில் தான். 1/7/3 அப்படின்னா என்ன அர்த்தம், இது வகுத்தல் தானே. அப்போ என்ன பண்ணலாம், இதை தலைகளாக மாற்றிக்கலாமா, இன்ட்டு 1 × 3/7 சால்வ் பண்ணால் என்ன ஆயிரும், 3/7 மாறிடும். புரிஞ்சுதா? பின்னம் புரிஞ்சிருக்கணும், அதுக்கு தான் அங்கே சொல்லி கொடுத்துட்டு வந்தது. வந்துருச்சா? 1/3 ஒரு 1/2 மைனஸ் 1/7/3 அது இப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு. 1/2 மைனஸ் 3/7. அப்போ இதிலேருந்து இதை கழிச்சிங்கன்னா என்ன ஆகும், அந்த பைப்போட ஓட்டை இருக்குல்ல, அதோட கெப்பாசிட்டி நமக்கு கிடச்சிரும். ரைட், வந்துருச்சாப்போ? இது என்ன பின்னம், வேட்டின பின்னம். 1/3 1/2 மைனஸ் 3/7 என்ன பின்னம், வேட்டின பின்னம். இந்த 7 எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் மல்டிப்ளை பண்ணும். 2 போட்டால் என்ன வரும், 7 மைனஸ் 6 கரெக்டா, /14. அப்போ எவ்வளோ வருது, 1/14. அப்போ இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, வெளியே தண்ணி வெளியேற்றுறோட கெப்பாசிட்டி எவ்வளவு, 1 ஹவரில் 14ல் ஒரு பங்கு காலி பண்ணும். அப்போ டோட்டலாக எவ்வளோ நேரத்தில் காலி பண்ணும், 14 மணி நேரத்தில் காலி பண்ணும். புரிஞ்சுதா? இது வந்து என்னது, 1 ஹவர் நம்ம இங்கேருந்து போட்டு வந்தது 1 ஹவர் கெப்பாசிட்டி. இந்த ஓட்டை 1 ஹவரில் 14ல் ஒரு பங்கை காலி பண்ணும். அப்போ எவ்வளோ நேரம் திறந்துருந்தாக்க டோட்டலாக தொட்டி காலியாகும், 14 மணி நேரம் திறந்துருந்தால் தொட்டி டோட்டலாக காலியாகிடும். அதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து என்னது, 14 மணி நேரத்தில் அந்த குழாய், அந்த ஓட்டை தொட்டியை காலி பண்ணிடும். அவ்வளோதான். சால்வ் பண்ணிட்டு வரீங்களா? இங்கே ஒரு 2 சால்வ் பண்ணுறீங்களா? ஒரு தொட்டியை ஏ என்ற குழாய் பதினைந்து மணி நேரத்தில் நிரப்பும் மற்றும் பி என்ற குழாய்
20 மணி நேரத்தில் நிரப்பும். இரண்டும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் அந்த தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிரம்பும்? அத்தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிரம்பும்? கான்செப்ட் புரிஞ்சுதா? சால்வ் பண்ணுங்க, கவனிங்க. மொத்த கெப்பாசிட்டி 15 மணி நேரம், 20 மணி நேரம், கரெக்டா? ஏ மட்டும் பி மட்டும் திறந்தாக்கா இது 15 மணி நேரத்தில் ரொப்பும், இது 20 மணி நேரத்தில் ரொப்பும். 1 மணி நேரம் திறந்துருக்கு, அப்போ எவ்வளோ ரொப்பி இருக்கும்? ஏ மட்டும் திறந்துருந்தா 15ல் 1 பங்கு ரொம்பி இருக்கும். பி மட்டும் 1 மணி நேரம் திறந்துருக்கு, 20ல் 1 பங்கு ரொப்போம். கரெக்டா? இதுதான் குழு. இப்போ என்ன பண்ணணும்? 1/15 ப்ளஸ் 1/20. புரிஞ்சுதா? 1 ஹவருக்கு மாத்திரம், அவ்வளோதான். அப்போ 1 ஹவரில் எவ்வளோ ரொம்பி இருக்கும்? இவ்வளவு. 2 பேரும் திறந்துருந்தால் எவ்வளோ ரொம்பி இருக்கும்? இப்போ ரெண்டையும் கூட்டணும். வேட்டின பின்ன என்ன பண்ணும்? ஆமாம், டபுள் பண்ணுங்கள். 40, 40ல் 15 அடங்காது, 60ல் அடங்கணும். எவ்வளவு? 4, 15, 60. அதுக்கு தான் பின்ன ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னேன். இல்லாதவங்க போய் ஸ்ட்ராங் ஆகிட்டு வாங்க, ஒழுங்காக போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனக்கு வராது சார் மேக்ஸ், அதெல்லாம் சும்மா டுபாகுரு வேலை. எல்லாத்துக்கும் எல்லாமே வரும், சரியா? ஆமாம். குரங்கு, இந்த சிம்பன்சி குரங்கு கணக்கு சொல்லி கொடுக்குறான், கணக்கு போடுது ஆப்பிரிக்காவில், பார்த்துக்கோங்க. இதை எதோட மல்டிப்ளை பண்ணாக்கா 60 வரும், 3. அப்போ என்ன ஆகுது? 4 + 3 / 60 வந்துச்சா? இப்போ 7 / 60. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 ஹவரில் 2 பைப்பு திறந்துருந்தா 60ல் 7 பங்கு ரொம்பி இருக்கும். அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளவு? 60 பங்கு. 60 பங்கு ரொம்பணுன்னா எவ்வளோ நேரம் திறந்துருக்கணும்? அப்போ என்ன பண்ணுறோம்? 60 / 7. 60ல் எத்தனை 7 இருக்குது? 8 முழு 7 இருக்குது. 8 7 56. ஆமாவா? மிச்சம் எவ்வளோ இருக்குது? 4/7. அப்போ 8 மணி நேரம். 9வது மணி நேரத்தில் 7ல் 4 பங்கு நேரம் எடுத்துக்கும். அதான் ஆன்சர். ஓகேவா? நீங்கள் எங்கேயே ஸ்ட்ரகிளு, இங்கே கன்வெர்ட் பண்ணுறதுலே மாட்டிட்டு முழிக்கிறீங்க. தீபிகா மேக்ஸ் தானே படிச்சிங்க? மேக்ஸ் பயாலஜி தானே +1 +2ல்? பியூர் சயின்ஸா? ரைட். சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து இன்னொரு சம்மு போகலாம். அடுத்து ஒரு சம் எழுதிக்கங்க. குழாய் ஏ ஒரு தொட்டியை 10 மணி நேரத்தில் நிரப்பும். அதே தொட்டியை குழாய் பி 20 மணி நேரத்தில் காலி செய்யும். போனதுக்கு ஆன்சர் போட்டாச்சுல்ல? எனில் 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால், காலியாக இருக்குது தொட்டி, இப்போ 2 பைப்பு என்ன பண்ணுறாங்க? ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிரம்பும்? தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிரம்பும்? என்ன பண்ணணும்? யார் என்ன போடல? தீபிகா போட்டாச்சா? என்ன ஆன்சரு? 12. 12 மணி நேரத்தில் ரொம்பிடுமா?
ஏம்மா இது மட்டும் திறந்துருந்தா 10 மணி நேரம் ஆகுமாம்மா. சரி பார்ப்போம் என்னன்ட்டு. 1 ஹவர் கன்வெர்ட் பண்ணணும். ஏ 1 ஹவருக்கு திறந்திருந்தால் ப்ளஸ்ஸு உள்ளே தண்ணி ஊற்றுது, 1ல் 10 பங்கு நிரம்பும். பி என்னாவது தண்ணி வெளியில் எடுத்துகிட்டு போகுது. அப்போ என்னது மைனஸ். 1 ஹவர் திறந்துருந்தால் எவ்வளோ வெளியில் போயிருக்கும்? 20ல் ஒரு பங்கு காலியாக இருக்கும். ரெண்டையும் சால்வ் பண்ண வேண்டியது தான். இதை மட்டும் என்ன பண்ணலாம், 2ஆக கன்வெர்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இப்போ 2 - 1 ÷ 20. அப்போ 1/20. அப்போ 1 மணி நேரத்தில் எவ்வளோ தண்ணி ரொம்ப இருக்கும்? தொட்டியை 20 சம பங்காக போட்டிருந்தீங்கன்னா 1 பங்கு ரொம்ப இருக்கும். இப்போ 20 பங்கு ரொம்பறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 20 மணி நேரம் ஆகும். சரியா? அதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம்? அவ்வளோதான். இன்னொரு சம்மு போடுங்க இதுலேயே. ஹோம்ஒர்க்கு மெட்டீரியலில் இருக்குது, அதை அனுப்பி விட்றேன். ஒரு தொட்டியை அப்படின்னா என்ன அர்த்தம்? தொட்டி ஃபுல்லாக காலியாக இருக்குது, அப்போ திறந்து விட்றாங்க பைப்பை. ஏ என்ற குழாய் 5 மணி நேரத்தில் நிரப்பும். பி என்ற குழாய் 10 மணி நேரத்தில் நிரப்பும். மற்றும் சி என்ற குழாய் 20 மணி நேரத்தில் காலி செய்யும். அதாவது முழுசாக நிரம்பி இருக்கிற தொட்டி. சரியா? அப்போ இந்த குழாயை திறந்து விட்றீங்க சியை, அப்போ 20 நேரத்தில் காலி பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதேமாதிரி ஏ தொட்டி காலியாக இருக்குது, ஏ பைப்பு மட்டும் திறந்து விட்றீங்க, 5 மணி நேரத்தில் ரொம்பிடும். அதேமாதிரி தொட்டி காலியாக இருக்குது, பீன்ற பைப்பு மட்டும் திறந்து விட்றீங்க, அப்போ எவ்வளோ நேரத்தில் காலியாகும்? 10 மணி நேரத்தில். சரியா? ரைட். ஓகே, இதான் கான்செப்ட். மேற்கண்ட 3 குழாயும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால், மேற்கொண்ட 3 குழாயும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிரம்பும்? மீசிமா கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனை. அதான் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்க. மீசிமா அந்த இது சால்வ் பண்ணியாச்சுல்ல? அப்புறம் ஏன் என்ன தடுமாறீங்க? ஏ தொட்டி 1 ஹவரில் 5ல் 1 பங்கு ரொப்போம். பி தொட்டி 1 ஹவரில் என்ன பண்ணும்? 10ல் 1 பங்கு நிரம்பும். சி தொட்டி 20ல் 1 பங்கு காலி பண்ணும். அதனால தான் மைனஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் என்னது? வேற்றின பின்னம், ஓரின பின்னமாக மாற்றணும். ஸோ இருக்கிறதுலே பெரிய நம்பர் எடுக்கணும். கவனிங்க, இப்போ தான் சொன்னால் அதை விட்டுட்டீங்களே. இருக்கிறதுலே பெருசு அது 20. இதை டபுள் ஆக்குங்க. எவ்வளவு? 40. 40ல் 10 அடங்குமா? அடங்காதா? 5 அடங்குமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் 40 தான் மாற்றணும். இன்ட்டு 2. அப்போ மேலேயே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எல்லாம் பின்னத்தோட வேல்யூ மாறி போயிடும். இதோட எவனும் சொல்லி தரத்துக்கு ஆளே இல்லை இந்தியாவில். இதை நீங்கள் புரிஞ்சுக்கலனாக்கா இன்னும் நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்க? முத்தி போச்சுன்னு அர்த்தம். மூளை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு முத்தி போச்சு, அல்லது எனக்கு வராது அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? குழந்தைத்தனமாக மாறுங்க. அடுத்தது 10 40 மாற்றணும். என்ன பண்ணணும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 40 மாற்றணும். எதோட மல்டிப்ளை பண்ணணும்? அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கும். குழந்தைத்தனமாக இருங்க தயவு செஞ்சு. வேணாவது கீழே அதே தான் வேல்யூ. ஸோ 40 அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 8 + 4 - 2 அவ்வளோதான். அப்போ எவ்வளவு? 12/. அப்போ 1 ஹவரில் இதுதான் வேல்யூ. 1 ஹவர் மறந்துடக்கூடாது. 10 யார் 12ன்னது? ஒன் ஹவரில் நடக்கிற விஷயம். 1 ஹவர் 3 பைப்பு திறந்துருந்தாக்கா 40ல் 1 பங்கு ரொம்பி இருக்கும், 10 பங்கு ரொம்பி இருக்கும். மொத்த பங்கு எவ்வளவு?
40. நரேந்திரராஜ் புரியுதா? என்ன புரியல? இது எல்லாமே 1 ஹவருக்கான ப்ராசஸுங்க. 1 ஹவர் 3 திறந்துருந்தா தொட்டி 40 பங்கை பிரிச்சிங்கன்னா 10 பங்கு ரொம்ப இருக்கும். அப்போ மொத்த பங்கு எவ்வளவு? 40. ஏங்க கேளுங்க, என்ன கேளுங்க சொல்லுங்கள். ஆ எங்கே இருக்குது பண்ணீங்க? சரி அப்படியும் பண்ணுங்க. எப்படி பண்ணாலும் இதுதான் வந்து சேர விடுங்க. எப்படி பண்ணாலும் அதே தான். அதுக்கே ரொம்ப போய் மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. சரி ரைட், அது ஓகே, அதை விட்டுருங்க. அதையும் போட்டு மண்டையை ரொம்ப குழப்புறீங்க, விட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது வந்துருச்சா? எப்படி போட்டாலும் பின்ன வேல்யூ அது தான், அதனால் பயப்பட தேவையில்லை. நம்பர் தான் வேரி ஆகும், பின்ன வேல்யூ அதுதான் வரும். அப்போது டோட்டல் மொத்தமாக அந்த தண்ணி தொட்டியோட அளவு 40 பங்கு வச்சோம்னா 1 ஹவரில் எவ்வளோ ரொம்பும்? 10 பங்கு ரொம்பும். அப்போ டோட்டல் 40 பங்கு, 1 ஹவரில் 10 பங்கு ரொம்பினா எத்தனை மணி நேரம் ஆகும்? 4 மணி நேரம் ஆகும். அவ்வளோதான். அப்படி போட்டாலும் 4 தானே வருது. இந்த பின்னா நீங்கள் மேலே இங்கேயே ஒரே நம்பரால் பெருக்குனீங்கனாக்கா அதோட வேல்யூ தான் கிடைக்க போகுது. இதை நீங்கள் 4 லட்சமாக வச்சு கூட பண்ணலாம். 20 4 லட்சமாக மாற்றி, 10 4 லட்சமாக மாற்றி, 5 4 லட்சமாக மாற்றி பண்ணாலும் அதே 4 தான் வரும். புரிஞ்சுதா? ரைட், ஓவர். அடுத்து போகலாமா?